வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான மோக்ஷ படம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹைப்பர் லிங்க் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். 2-3 கதைகள் தனித்தனியா போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. எல்லாமே ஒரு இடத்துல சேர்ற மாதிரியே நமக்கு காட்சி பத்தி இருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மகேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி டிரைவரா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு காயத்ரி அப்படின்றது. அவங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. ஆனா காயத்ரி இவர் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல, இவர் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. பையனை சீக்கிரமா போய் ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மகேஷும் பையனை ரெடி பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்ப மகேஷ் அம்மா இருக்காங்கல்ல, திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. டே மகேஷ் வாடான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மாக்கு மறதி ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் பையனை திருடன் நினைச்சிட்டு இருக்காங்க. மகேஷும் என்ன தெளிவா பாருங்கம்மா, நான் தான் பையன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அம்மாக்கு தப்பா அடிச்சிட்டோன்றது புரிய வருது. இப்ப மகேஷும் பையன் கிட்ட வந்துடுறாரு. பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீக்கிரமா பையனை ரெடி பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி டாக்ஸில தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப பையனோட ஸ்கூல்ல பையனை விட்டுறாங்க. இப்ப ஒய்ஃபை விடலான்ற மாதிரி இவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் ஏன் கோவமா இருக்காங்கன்னு இப்பதான் நமக்கு காரணம் புரியுது. ஆக்சுவலா இவங்க சேவிங்ஸா 10 லட்சம் ரூபாய் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவன் ஏமாத்திட்டு போயிருப்பான். இப்ப சேர்த்து வச்ச 10 லட்சம் ரூபாய் போயிருது. பையனுக்கு ஃபீஸ் கேட்ட கூட காசு இல்ல. இவங்களுமே ஸ்கூல்ல கொஞ்ச நாள் டைம் கேட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அடிக்கடி பிரின்சிபல் மேடம் வேற எனக்கு கால் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கோவப்பட்டு இருக்காங்க. மகேஷ் இருக்கார்ல, கவலைப்படாத, கடவுள் இந்த நிலைமையை மாத்துவாரு, கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நல்லா பண்ணுவாரு கடவுள் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இப்ப இவருமே இவங்க வேலை பார்க்குற ஹோட்டல்ல டிராப் பண்றதுக்காக வந்துடுறாரு. காயத்ரிக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓனர் கண்ணில் படாம உள்ள போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஓனர் பாத்துடுறாரு. என்னம்மா இதுதான் வர டைமான்னு கேக்குறாரு. சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி போன்ற மாதிரி ஓனரும் அனுப்பி விடுறாரு. ஓனருக்கு ஏமந்த்னு ஒரு பையன் இருக்கான். அவன் போன் பேசிட்டு இருக்கும் போது இவங்களுமே அவனை பார்க்காத மாதிரி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் இவங்களை கவனிச்சிடறான். அவன் இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறான். அடிக்கடி இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் எல்லாம் பண்ணுவான் போல. அவனை பார்க்கவே உங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப கஷ்டப்பட்டு அவனை சமாளிச்சு அங்க இருந்து இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹோட்டல்ல நிறைய ரூம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஆளுங்க கிளீன் பண்ணிடுவாங்க. ஒழுங்கா கிளீன் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்றது தான் இவங்க வேலை போல. மேக்ஸிமம் ரிசப்ஷன்ல தான் இவங்க இருப்பாங்க. இப்ப ஆளுங்க கிளீன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுமே பார்வையிடுறதுக்காக வராங்க. அப்படி ஒவ்வொரு இடமா இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கபோர்ட்ல ஒரு பேக் இருக்கு. இது என்ன பேக் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. வந்த நபர் தான் விட்டுட்டு போயிட்டாரு போல, நம்ம ரிசப்ஷன்ல கொண்டு போய் வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு இவங்க படிக்கட்டுல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது தெரியாதனமா பேக் கீழே போட்டுறாங்க. பேக் ஓபன் ஆனா உள்ள பணம்லாம் இருக்கு. இத பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதனால திரும்பி இந்த பேக் அந்த ரூம்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. கோடி கணக்குல காசு இருக்கும் போல. இத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கடவுள் தருவார்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை யோசிக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் ஒரு நபரை காட்டுறாங்க. இவரும் இந்த கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவருக்கு வருண் அப்படின்ற இவரோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றாரு. அந்த வருண் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு மச்சான், ஆனா எல்லாமே பிளாக் பண்ணி அதை எடுத்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன். நீ நினைச்சா பாஸ்போர்ட்டை ஏற்பாடு பண்ண முடியும்ல, எனக்காக ஃபேக்கா பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி தான்ற மாதிரி கேட்கிறாரு. சரிடா 10 லட்சம் ரூபாய் செலவாகும், பரவாயில்லையான்னு ஹீரோ கேட்கிறாரு. எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல, ரெடி பண்ணி தான்ற மாதிரி அந்த வருண் சொல்றாரு. அந்த வருணை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் கூட ஸ்கூல்ல படிச்சவனா தான் இருப்பான். அவன் சாதாரண ஆளு. அவன்கிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்தது அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆக்சுவலா அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நிறைய கடன் வாங்கி ஒருத்தர் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு போல. இப்போ அவரோட ஆட்கள் இவரை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அண்ணன் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்லாம அர்ஜுனா அவங்க கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அர்ஜுன் கிட்ட கார் இருக்கும். அந்த காரை இப்ப இவனுங்க தான் வச்சிருக்காங்க. காரை பயங்கரமா நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்டா காரை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் எங்க காரு அப்படிதான் வச்சு போன்ற மாதிரி அவனுங்க தெனாவட்டா பேசுறாங்க. இப்ப அந்த ரவுடி கிட்ட இவரை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடியோட பேரு லக்ஷ்மி அப்படின்றது. இவருக்கு மாமா முறை தான் வேணும் போல. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்ற மாதிரி தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மாமாவும் எப்பதான்டா 10 லட்சம் ரூபாய் தருவன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் தாங்க, எப்படியாவது 10 லட்சம் ரூபாய் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா மாமா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இதே மாதிரிதான் ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்காக தானே இந்த காசை வாங்கின, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாலுமே உண்மையான்ற மாதிரி மாமா கேட்கிறாரு. இவருக்கு மேகனான்னு ஒரு லவ்வர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் காசை வாங்கி தந்திருப்பாரு. காசை வாங்கினதுல இருந்து மேகனா இவரை கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கால் பண்ணாலும் போனை எடுக்கவே மாட்டாங்க. இவர் மேகனாவை தான் தேடிட்டு இருக்காரு. இதெல்லாம் தயங்கி மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. போயும் ஒரு பொண்ணு கிட்ட போய் ஏமாந்திருக்கிய, உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் மாமா திட்டுறாரு. என்ன பண்ணுவியே தெரியாது, என் காசு ஒரு வாரத்துல எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நான் ரெடி பண்ணிடுறேன் மாமா, ஆனா என்னோட கார் எனக்கு வேணும், கார் மூலியமா தான் ஒவ்வொரு இடத்துக்கு என்னால போக முடியும், ப்ளீஸ் காரை மட்டும் தாங்கன்னு கேக்குறாரு. கொடுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி மாமாவும் சொல்றாரு. இப்ப அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் அண்ணனை பாக்குறதுக்காக வராரு. இவர்கிட்ட தான் மேகனாவை தேடுற வேலையை இவர் தந்திருப்பாரு. இவருமே பயங்கரமா தேடி எல்லாம் பாக்குறாரு போல. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலப்பா. அந்த பொண்ணு ஒன்ன நல்லா ஏமாத்திட்டு வேற ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டா போல. இதுக்கப்புறம் அவளை தேடி அலையிறது வேஸ்ட்ன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி, திரும்பி மேகனாக்கு கால் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவர் கால் பண்ணிட்டாரு. கால் போகவே மாட்டேங்குது. இப்ப ஷானுன்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களும் கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இப்போ ஒரு மேக்கப் பண்ற இடத்துல மேக்கப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஸ் பண்ணி போற ஒரு பொண்ணு இவங்களை கவனிச்சிடுறா. ஏ ஷானு எப்படி இருக்கன்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. அதனால தான் இந்த பொண்ணு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கா. உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்ற மாதிரி ஷானு கிட்ட கேக்குறாங்க. ஷானு ஏதோ போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னடி ஏனோ தானோன்னு சொல்ற, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தொட்டு பேசுறாங்க. அப்படி தொட்டு பேசும்போது ஷானு வலியால துடிக்கிறாங்க. அப்பதான் ஷானுக்கும் முகம் முழுக்க காயம் இருக்கிறது தெரிய வருது. என்னாச்சுன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஷானுவை இவங்க வாழ்க்கையில நடக்கிறத பத்திலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஷானுக்கு ஒரு அபியூசிவ் ஹஸ்பண்ட் இருப்பாரு. அந்த ஹஸ்பண்டை பார்த்தாலே இவங்க செம்மையா பயப்படுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேச கூட இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்ட, சாப்பிட்டு கிளம்புன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. இவர்கிட்ட வாயை கொடுத்து அடி வாங்க கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கும். அதுவும் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கும். ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டாதான் காசு எடுக்க முடியும். ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்குறாரு. கையெழுத்த வாங்கினவர் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறது அசிங்கமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்படி பார்த்தாலும் என்னோட அப்பாவோட காசு தானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பேசாம இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவசரப்பட்டு பேசிடுறாங்க. என்னடி சொன்ன, உன் அப்பாவோட காசா? என்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணியோ அப்பத்துல இருந்து இது என்னோட காசு, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிக்கிறாரு. எப்ப பாரு இந்த மாதிரி ஏதாவது காரணத்தை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. அதனால்தான் இவங்க உடம்பு முழுக்க காயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அவ்வளவு குடும்பப்பற்றவர் வெளியூருக்கு போயிருக்காரு. அதனால்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஷானு வெளியே வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்கல்ல, பேசாம டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. டைவர்ஸ் பண்ணா ஒரு பைசா கூட எனக்கு கிடைக்காது. என் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது என்ன ஒப்படைக்கணும்னு நினைச்சாரு. அப்படிதான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நான் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. அந்த மாதிரி தான் என்னோட அப்பா உயில்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இருக்காரு, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. ஆனா அந்த போட்டோவை நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஷானுவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹோட்டல்ல ஒருத்தர் மியூசிக் பிளே பண்ணிக்கிட்டே பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. அவர் பேரு விசு அப்படின்றது. அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. இந்த ஷானு இருக்காங்கல்ல, அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவருமே இந்த விஷயத்தை கவனிக்கிறது. என்னடி அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ஷானு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாடி முடிச்சவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஷானுவை பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஷானுவை பிடிச்சிருக்குன்றது ஃப்ரெண்டுக்கு புரியுது. நம்ம இடைஞ்சலா இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஷானு அப்புறமா மீட் பண்ணலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அது மூலியமா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஷானு கிட்ட கொஞ்சம் பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறாரு. காயத்ரி இருக்காங்கல்ல, அதே ரூம்ல அந்த காசை வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த ரூமை கடைசியா வருண்னு ஒருத்தர் எடுத்திருப்பாரு. அவர் எங்க போனாருன்ற மாதிரிலாம் காயத்ரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் ரூம் எடுக்கிறதுக்காக வராரு. பக்கத்துல இருக்க பொண்ணுமே 329 ரூமை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி கீயை தராங்க. அந்த ரூம்ல தான் இவங்க காசை வச்சிருக்காங்க. இவரு போறதுக்குள்ள நம்ம போனோன்ற மாதிரிலாம் காயத்ரி யோசிக்கிறாங்க. அவரு போறதுக்குள்ள நம்ம போனோன்றதுக்காக இவங்களுமே வேற ஒரு லிஃப்ட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரூம்க்கு வந்து பெட்டி எடுத்துட்டு வேற ரூம்க்கு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அவர் வர சவுண்ட் கேக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணி லீக் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அவர் கதவை திறந்து உள்ள வரும் போதே தண்ணி வெளியெல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன இவ்வளவு தண்ணி லீக் ஆகுது, எனக்கு வேற ரூமை தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பையனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இவருமே ரூமை மாத்திடுறாரு. இப்ப இவங்களுமே நிம்மதியா அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. இவங்க நனைஞ்சு வரதை ஏமந்த் பாக்குறாரு. என்ன நனைஞ்சு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் வேணா தொடச்சி விடவா அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு வேணான்ற மாதிரி இவங்க விலகி போறாங்க. ஏமந்த் ஓனரோட பையன்றதுனால ஏமந்தை திட்டமுல்ல, அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பையனை திட்டுற மாதிரி ஏமந்தை இவங்க திட்டுறாங்க. புரிஞ்சுக்கிட்ட ஏமந்தும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த காசு எல்லாத்தையும் பெட்ல அடுக்கி வச்சிடுறாங்க. அது மேல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. வருண் ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தான்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா. என்ன மச்சான் பாஸ்போர்ட் ரெடியான்ற மாதிரி திரும்பி கேக்குறாரு. ரெடியாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ரெடி ஆயிட்டா நானே கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன்மே காலை கட் பண்ணிட்டாரு. அவங்கிட்ட இருக்க காசை நம்ம தூக்கிட்டா என்னன்ற மாதிரி அர்ஜுன் யோசிக்கிறாரு. அர்ஜுனுக்கு வசந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த வசந்த் வேலைக்காக போயிட்டு இருக்கும் போது இவரை நிறுத்தி பேசுறாரு. இந்த வசந்த பொறுத்த வரைக்கும் பிடிக்காம தான் மாமா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறான். இவனுமே ஸ்கூல்ல கூட படிச்சவனா தான் இருப்பான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, நம்ம கூட வருண் ஒருத்தன் படிச்சான்ல, அவன்கிட்ட இப்ப நிறைய காசு இருக்கு. எல்லாமே பிளாக் மணி தான். ஓனர் கிட்ட இருந்து திருடி இருக்கான் போல. அவன்கிட்ட இருந்து நம்ம தூக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
எப்படி தூக்குறது அப்படின்ற மாதிரிலாம் வசந்த் கேட்கறாரு. ஏதாவது பிளான் பண்ணுவோம், அவனை வர வச்சு போலீஸ் மாதிரி மிரட்டி காசை தூக்கிடுவோம், எப்படியாவது தூக்கிட்டா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி மச்சான் பண்ணலான்ற மாதிரி வசந்தமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஷானுவை நமக்கு காட்டுறாங்க. ஷானு அன்னைக்கு விசுன்னு ஒருத்தர் கிட்ட பேசுறாங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட நம்பர்லாம் தந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே போன் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. நான் வெளியே தான் வெயிட் பண்றேன், நம்ம வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ரெடியாகி வெளியே வந்துடுறாங்க. இப்ப பைக்ல ரெண்டு பேருமே வெளியெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் நெருக்கம் உண்டாவுது. ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்குமே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஆசை வருது. ரிங் எல்லாம் தந்து இவங்களை ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரிய வந்தா ரெண்டு பேரோட கதையை முடிச்சிருவாரு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க கிளம்ப பாக்குறாங்க. உன் ஹஸ்பண்டை விட்டுட்டு என் கூட வந்துரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு வர முடியாது, என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி கிளம்புறாங்க. காயத்ரி படுத்துட்டு இருக்கும் போது பையன் ஸ்கூல்ல இருந்து கால் வருது. அப்படியே கட் பண்ணி உங்க பையன் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரின்சிபல் இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளவு நாள் மேடம் டிலே பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் பையனை இங்க வச்சிருக்க முடியாது, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேடம் இன்னும் 2 நாள்ல உங்களோட பேமெண்ட்டை நான் முழுசா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாங்க. இதனால பிரின்சிபலும் சரின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அர்ஜுன் அவரோட கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸை இவர்கிட்ட நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் இருக்கார்ல, இவனை தெரியுமான்ற மாதிரி வருணோட போட்டோவை காட்டுறாரு. வருணோட போட்டோவை எதுக்காக இவர் காட்டுறாருன்னு அர்ஜுனும் யோசிக்கிறாரு. எனக்கு இவனை தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் கூட தான் ஸ்கூல் படிச்சிருக்கான், இவனை உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. ஸ்கூல் படிச்சதெல்லாம் கூட இவருக்கு தெரியுதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சார் ஸ்கூல் படிக்கும் போது வருண் வேற மாதிரி இருப்பான், அதனால தான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கேட்டுட்டு இருக்க போலீஸ் கார்க்குள்ளேயே ஏறி உட்காந்துடுறாரு. ஸ்கூல்ல குரூப் போட்டோ எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ அந்த போலீஸ் கிட்ட இருக்கு. அதுல ஒருத்தனை மென்ஷன் பண்ணி இவனை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இவன் பேரு சிவா சார், இவன் கூட டச்ல இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. டே அந்த சிவாவே நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்லிட்டாரு. டே சிவா நீ போலீஸா மாறிட்டியா அப்படின்ற மாதிரி அர்ஜுனுமே ஆச்சரியப்படுறாரு. ஆமான்ற மாதிரி சிவா சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு பப்புக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக வருணை தேடிட்டு இருக்கன்ற மாதிரி சிவா கிட்ட கேக்குறாரு. சிவா இருக்கார்ல, வருணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கிட்ட வேலை பார்த்திருக்கான், அவர்கிட்ட இருக்க பிளாக் மணி எல்லாம் அடிச்சுட்டு கிளம்பி இருக்கான், அந்த நபரால லீகலா எதுவுமே பண்ண முடியல, அதனாலதான் என்ன மறைமுகமா இந்த விஷயத்தை விசாரிக்க சொன்னாரு. அந்த காசெல்லாம் எடுத்துட்டு அவன் வெளிநாட்டுக்கு ஓட தான் வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ண. நீ பாஸ்போர்ட் ரெடி பண்ற இடத்துல தானே இருக்க, உன்கிட்ட ஃபேக் பாஸ்போர்ட்டுக்காக அவன் அப்ரோச் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன், அதனால தான் உன்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்தேன். நீ என்னடானா அவன் கூட டச்ல இல்லன்னு சொல்ற, சரி அவன் கால் பண்ணானே எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரோட நம்பரை தந்துட்டு போறாரு. இன்னைக்கு தான் ஷானுவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர போறாரு. அதனால வெளியெல்லாம் சுத்தமா இவங்க வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாருன்னு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா விசு தான் வந்திருக்காரு. விசுக்கு இவங்களோட ஹஸ்பண்ட பத்தி எல்லாம் தெரியாது. உன் ஹஸ்பண்ட் கிட்டயே இதை பத்தி பேச போறேன், உனக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்றத புரிய வைக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. விசு என்னோட ஹஸ்பண்ட பத்தி உனக்கு தெரியாது, கிளம்புன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு அப்படின்றத ஷானு புரிஞ்சுக்கிறாங்க. நீ தயவு செஞ்சு இந்த ரூம்ல இருந்து மட்டும் வெளியே வந்துடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்ல இருக்க வச்சிடுறாங்க. இப்ப போய் கதவை திறக்கலான்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. கதவை திறக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமான்ற மாதிரி கோவப்படுறாரு. இல்லங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. நான் இல்லாத இந்த 3 நாள் சந்தோஷமா இருந்திருப்பியே, யாரு கூட எல்லாம் சுத்துன அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. அப்படிலாம் எங்கேயும் சுத்தல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறாரு. இவங்க கொஞ்சம் பதட்டப்படுறதையும் கவனிக்கிறாரு. இவளோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் டவுட்டா இருக்கு, எல்லா இடத்தையும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா அந்த விசு இருக்கிற இடத்தையும் செக் பண்றதுக்காக போறாரு. அங்க போக விடக்கூடாதுன்ற மாதிரி ஷானு யோசிக்கிறாங்க. என்ன கேக்குறீங்களே, இந்த 3 நாள் எவ கூட சுத்திட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவங்க பதிலுக்கு கேக்குறாங்க. அதனால அவருமே நின்றுறாரு. என்னடி என்னையே எதிர்த்து பேசுறியான்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. புருஷன் பொண்டாட்டியை கேள்வி கேட்கலாம், பொண்டாட்டி பதிலுக்கெல்லாம் புருஷனை கேள்வி கேட்க கூடாது, அப்படி கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதெல்லாம் ரூம்குள்ள இருந்து விசுவம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒன் சைடு கிளாஸா இருக்கும், அது மூலியமா தான் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்டும் இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப விசுவம் இவங்களை பாக்குறதுக்காக வெளியே வராரு. இப்பதான் இவங்க என்ன மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்பயாவது என்னோட நிலைமை உனக்கு புரியுதா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. விசு மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டாரு, சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இவங்களை விட்டு போனோன்ற மாதிரி விசுக்கு தோண மாட்டேங்குது. அதனால விசு இருக்கார்ல, திரும்பி வேகமா இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே விசுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்துடலாம், அதுக்கு தடையா உன்னோட ஹஸ்பண்ட் தானே இருக்கான், உன் ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிடலாம், எப்படியாவது பிளான் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவங்களுக்குமே அது நல்ல ஐடியாவா படுது, சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப காயத்ரி இருக்காங்கல்ல, திரும்ப டிராவல் பண்ணி ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹோட்டல் ஓனரும் எல்லாரையும் நிக்க வச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. யார் இந்த திருட்டு வேலையை பண்ணது, ஒழுங்கா நீங்களே ஒத்துக்கோங்க, நாங்களா கண்டுபிடிச்சு சொன்னோம்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன பொருள் காணாம போச்சுன்ற மாதிரி சில ஒர்க்கர்ஸ் கேக்குறாங்க. எடுத்தவங்களுக்கு என்ன பொருள்னு தெரியும், அவங்களே தந்துட்டா பரவாயில்ல, இல்லனா போலீஸ் கிட்ட தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால காயத்ரிக்கு பயம் வருது, பேசாம சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள முன்னாடி இருக்க ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நான் தான் இந்த தப்பை பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கா. இவ ஒரு வாட்ச் தான் திருடி இருப்பா, அந்த வாட்ச் ஓனரோட வாட்சா இருக்கும். இப்ப திரும்பி ஓனர் கிட்ட தந்துடுறா. நல்ல வேலை, அவசரப்பட்டு நம்ம கையை தூக்கி இருப்போம், தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் காயத்ரியும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அர்ஜுனை சிவாவை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் வசந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வருண் எப்படி அவ்வளவு காசு சம்பாரிச்சான்ற மாதிரி இவருக்கு தோணுச்சு பாத்தீங்களா, அதுக்கு இப்ப பதில் கிடைச்சிருது. அவன் வேலை பார்த்த இடத்துல முதலாளி கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு, அதை தான் இவன் சமயம் பார்த்து தூக்கி இருக்கான். அவன் கிட்ட இருந்து நம்ம தூக்குறதுலயும் எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் அவன்கிட்ட பாஸ்போர்ட்டை தரதுக்காக போவேன், அந்த இடத்துல நீ போலீஸ் கெட்டப்ல வரணும், போலீஸ் நினைச்சா அவன் பயப்படுவான். பல வருஷம் கழிச்சு பாக்குறதுனால கண்டிப்பா உன்னோட அடையாளம் இவனுக்கு தெரியாது, நீ போலீஸ் மாதிரி பேசி அவன் கிட்ட இருக்க பேக்கை புடுங்கிட்டு போயிடணும், இதுதான் பிளான்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வசந்தமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த வாசுவும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்லிட்டாரு. நம்ம பிளானை செயல்படுத்துவோன்ற மாதிரி அர்ஜுனும் இந்த வசந்தும் சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஷானுவியும் விசுவியும் நமக்கு காட்டுறாங்க. எப்படி ஹஸ்பண்டை காலி பண்றது அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. விசு இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிட்ட லாரி வாங்கிடுறேன், உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்கும் போது அடிச்சு தூக்கிடுறேன், அவனை எப்படியாவது இந்த ரோட்டு கிட்ட மட்டும் போக வையே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் விசு சொல்றாரு. சரி அந்த ரோட்டு கிட்ட போக வைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஷானு சொல்றாங்க. ஷானு இருக்காங்கல்ல, எங்க என்னோட ட்ரெஸ்ஸை தைக்க கொடுக்கணும், இந்த இடத்துல தைக்க கொடுத்துருங்கன்ற மாதிரி ஒரு இடத்த சொல்றாங்க. நாலாம் போய் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. சரி நீங்க கொடுக்கலனா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை வர சொல்லி நான் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க சொல்ல போறியா, நானே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே இவங்க கிட்ட வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஷானோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப துணியை கொடுக்கறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் திரும்பி வரும்போது அடிச்சு தூக்கணும்ன்ற மாதிரி தான் இவர் லாரியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விசுவும் ரெடி ஆகுறாரு, அடிச்சு தூக்குறதுக்காக போறாரு. இப்ப அர்ஜுன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வசந்தே வந்துடுறாரு. நீ எதுக்காகடா வந்தன்ற மாதிரி அர்ஜுன் கேக்குறாரு. பின்ன என்னடா, அவன் வர மாதிரியே தெரியல, ஒரு மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம், வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அர்ஜுனா ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் அர்ஜுனோட மாமா கிட்ட வேலை பார்க்குற ஒரு மொட்டை கவனிக்கிறான். இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த மொட்டை யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷானுவை காட்டுறாங்க. இப்ப ஷானுக்கு விசு கிட்ட இருந்து கால் வருது, உன் ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனால ஷானுவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, யாரா இருக்கும்ன்ற மாதிரி ஷானு யோசிக்கிறாங்க. சரி பாப்போன்ற மாதிரி பொறுமையா வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. இவர் அடிச்சு காலி பண்ணிட்டதா சொன்னானே, இவர் என்ன வந்து நிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி பேய பார்த்த மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்க, வேற எவனுக்காகவாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் படுத்ததுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, விசுக்கு கால் பண்றாங்க. நீ கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. விசுவும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் ஹஸ்பண்ட கொன்னன்னு சொன்ன, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாரு, என் ஹஸ்பண்ட் நினைச்சு வேற யாரையும் நீ கொலை பண்ணிருக்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி விசுவும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்போ ஒரு அப்பாவியை நான் சாவடிச்சிட்டனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா விசு ரொம்ப சோகமா மாறிடுறாரு, அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அர்ஜுனோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, அர்ஜுனையும் அவரோட ஃப்ரெண்டு வசந்தியும் லாக் பண்ணிருக்காரு. இவன் எதுக்காகடா போலீஸ் ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தான், என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கலாம் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா மாமா இவர் சொல்றதை நம்பவே மாட்டாரு. பத்ததுக்கு அந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, வசந்த போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். வசந்தம் உண்மையை சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம அர்ஜுனுமே உண்மையா சொல்லிட்டாரு. அதாவது வருண் கிட்ட இருந்து காசு அடிக்கிறதுக்காக தான் பிளான் போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நிறைய காசுன்னு தெரிஞ்சோன்னா அந்த காசை நம்ம அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் மாமா உள்ளுக்குள்ள ஒரு கணக்கை போட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாரு. ஏன்டா அவ்வளவு லேட் பண்ண, கொஞ்ச நாள் அந்த மொட்டை என்ன சாவடிச்சிருப்பான், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி வசந்த் கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, என்கிட்ட என்னோட லக்கி சிகரெட் இருக்கு, அது இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது லக்கி சிகரெட்டா, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இப்ப அர்ஜுனா இந்த சிகரெட்டை பத்தி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பா இந்த பிராண்ட் சிகரெட் தான் அடிப்பாரு, இவனுமே கடையில வாங்குறதுக்காக வரான். கடைக்கார அண்ணா அந்த பிராண்ட் இல்லப்பா, வேற பிராண்ட் வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இல்லன்னு என் அப்பா அந்த பிராண்ட் தான் கேட்டாரு அப்படின்ற மாதிரி இவனுமே பக்கத்து கடைக்கு போயிடுறான். அந்த கடையில அந்த சிகரெட்டை வாங்கிட்டு இருக்கான். அப்பதான் இதுக்கு முன்னாடி இவன் வாங்க ட்ரை பண்ண கடையில ஒரு லாரி இடிச்சு அவர் இறந்து போயிடுறாரு.
இவர் அங்க இருந்திருந்தா இவரும் இறந்து போயிருப்பாரு. நல்ல வேலை இந்த சிகரெட் வாங்க வந்ததுனால தான் தப்புச்சோன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. வேற ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சிகரெட்டை தராங்க. இந்த பிராண்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரை ஓரமா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாங்க. இவர் பிராண்டை வாங்கி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் காரை ஒரு லாரி அடிச்சு தூக்கிடுது. எல்லாருமே ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாங்க. இதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ ஒரு டாக்ஸில வந்துட்டு இருப்பாரு. அது பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்கு. இவர் அங்கேயே தம்ம பத்த வைக்கிறாரு. பெட்ரோல் பங்க்லயே தம்ம பத்த வைப்பன்ற மாதிரி அங்க இருக்க ஒருத்தர் திட்டுறாரு. அதனால இவருமே பெட்ரோல் பங்குக்கு வெளியே வந்து தம்ம பத்த வச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு லாரி போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பெட்ரோல் பங்கே வெடிச்சு சதறி இருக்கும். ஹீரோ மட்டும் தான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த சிகரெட் எனக்கு லக்கு. இது இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்துமே வராதுன்ற மாதிரிலாம் வசந்தி கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி காயத்ரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே கிளம்புற டைமே வந்துருது. காயத்ரி அந்த பேக் எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியே செக்கிங்லாம் இருக்கும். அதை மீறி எப்படியாவது சாமர்த்தியமா எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. இப்ப இவங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஏமந்த் குறுக்க வந்து மறைச்சிடுறாரு. என்ன பேக் எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், என்னோட பழைய துணி கொஞ்சம் இருக்கு, வாஷ் பண்றதுக்காக கொண்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. துணியா? சரி ஓபன் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓபன் பண்ணாதே இவங்க மாட்டிப்பாங்கல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வருது. இவங்க லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, நம்மளே ஓபன் பண்ணலான்ற மாதிரி இவர் பேக்ல கைய வைக்கிறதுக்காக போறாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பலார்னு கண்ணத்தையே ஒரு அறை விடுறாங்க. இவனோட அப்பா அதே மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன், எப்ப பாரு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டே இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க திட்டுறாங்க. அதே மாதிரி இவனோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. எப்ப பாரு உங்க பையன் இப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் இந்த வேலையே எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த ஏமந்துக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வாட்டி நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அப்பெல்லாம் அடிக்காதவ இப்ப மட்டும் எதுக்காக அடிக்கிறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. விசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவிய சாவடிச்சிட்டார்ல, இந்த விஷயத்தை அவரால் ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா சரக்குக்கு அடிமையாயிடுறாரு. ஷானுவை இவரை பாக்குறதுக்காக வரும்போதெல்லாம் இவர் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. விசு எதுக்காக உடம்ப கெடுத்துக்கிற, தெரியாம நடந்த விஷயம், தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கேட்காம திரும்பி சரக்கு அடிக்கிறதுக்காக போறாரு. வேணான்ற மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. இவங்க தடுக்கும் போது விசு ஏடகுடமா கீழே விழுந்துடுறாரு. ஒரு பாட்டில் கழுத்திலேயே இறங்கிருது. ஸ்பாட்லயே விசு இறந்து போயிடுவாரு. ஷானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷானு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. வந்த ஃப்ரெண்டுமே இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி தான் நடந்தது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்ற மாதிரிலாம் ஷானு கேட்கறாங்க. சரின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவரோட பாடியை ஒரு சூட் கேஸ்ல போட்டுறாங்க. அந்த சூட் கேஸை ரெண்டு பேருமே சேர்ந்து சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு குழி தோண்டி அந்த சூட் கேஸை புதைச்சு வச்சிடுறாங்க. இது வரைக்கும் இவங்களை ஷானுவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. இவங்க பேர் என்னன்றதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உன் ஹஸ்பண்ட் கதையை முடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா இந்த மாதிரி கதையை முடிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா போதும், உன் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துலயே போய் கதையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஷானு இருக்காங்கல்ல, அவ்வளவு பெரிய அமௌண்ட்டே என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் காசை திரும்பி தந்துடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்டுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, அர்ஜுனா தான் இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க தான் அர்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்டு மேக்னாவா இருப்பாங்க. மேக்னா இருக்காங்கல்ல, ஒரு 10 லட்ச ரூபாய் மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தான்ற மாதிரி கேட்கறாங்க. அவ்வளவு காசான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. சரி என்னோட மாமா கிட்ட வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த 10 லட்ச ரூபாயை அர்ஜுன் கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் கிட்ட பேசுறதையே நிறுத்தியிருக்காங்க போல. இப்ப அந்த 10 லட்ச ரூபாயை வச்சு ஆளுங்களெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. அந்த ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஷானுவோட ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிடுறாங்க. ஷானுவும் இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. உன் பயத்தை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இந்த மேக்னா இருக்காங்கல்ல, இவங்க முதுகுல டாட்டூ இருக்கிற மாதிரியே அவங்க முதுகுலயும் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலி கிட்ட எப்படி நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மேக்னா சொன்ன மாதிரி இவங்க ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு காசெல்லாம் வந்து சேர்ந்துருது. அந்த காசு எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துடுறாங்க. மேக்னாக்கு 10 லட்ச ரூபாய் தரணும்ல, இவங்க காசெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல தான் சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஷானு இன்னமும் நடந்த விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதை விட்டு வெளியே வா ஷானுன்ற மாதிரி இவங்க நல்லா குடிக்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஷானு குடி போதையில மயங்கிடுறாங்க. கண் முழிச்சு பார்க்கும் போது இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது தெரிய வருது. யாரு கட்டி போட்டு வச்சிருக்கான்னு பார்த்தா மேக்னா தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க.
நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க, இந்த டிப்ரெஷன்ல என்னைக்காவது நடந்த விஷயத்த நீ உளர கூட வாய்ப்பு இருக்கு, நீ உளர்னா நானும் உன் கூட சேர்ந்து மாட்டுவேன், அதனால நீ செத்து போ, நான் மட்டும் இந்த காசை வச்சு என்ஜாய் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அவங்க கையில ஒரு வெட்ட போட்டு விட்டுறா. ரத்தம்லாம் வெளியே போய் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அர்ஜுன் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரியே தோணுது. யாருன்னு பார்த்தா இந்த மேகனா தான் திரும்பி வந்திருக்காங்க. அர்ஜுன் எப்படி இருக்கன்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. ஏன் கேட்க மாட்டேன், ஒரு மாசம் எங்க போனேனே தெரியல, கால் பண்ணாலும் எடுக்கல, உன்னால நான் எவ்வளவு பிரச்சனையை தெரியுமா ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அப்ப நான் திரும்பி வந்தது உனக்கு பிடிக்கலையா, நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் இவங்க கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இவ விட்டா திரும்பி போயிட கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. போகாத போகாத நில்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப மேகனா இருக்கல்ல, நீ நினைச்சா ஃபேக்கான பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ண முடியும்ல, எனக்காக ஃபேக்கான பேர்ல பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தரியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ, அப்ப கூட ஃபேக்கான பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்காக தான் வந்திருக்க, என்ன பாக்குறதுக்காக வரல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல அர்ஜுன், நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், உன்கிட்ட ஒரு சின்னதா ஃபேவர் கேக்குறேன் அவ்வளவுதான்ற மாதிரிலாம் அழுது டிராமா பண்றாங்க. சரி அழாதன்ற மாதிரி இவருமே சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் பாக்குறேன்ற மாதிரி அர்ஜுனும் பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா இவரோட ஃப்ரெண்டான சிவா தான் வந்திருக்காரு. இப்ப வந்த சிவா உள்ள மேகனா இருக்கிறத பாக்குறாரு. நீங்க தான் கேர்ள் ஃப்ரெண்டா, உங்களை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கையை கொடுத்துட்டு இருக்காரு. வருணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்கிறாரு. ஒரு ஹோட்டல்ல பாடி இருக்கிறதா தகவல் வந்தது, நான் கூட வருணை தான் யாரோ காலி பண்ணிட்டாங்கன்னு செக் பண்றதுக்காக போனேன். ஆனா அந்த இடத்துல ஒரு லேடி பாடி தான் இருந்தது. கையில வெட்டு மாதிரி போட்டு முழு ரத்தத்தையும் வெளியே போக வச்சிருக்காங்க, கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட முதுகுல ஒரு டாட்டூ இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதுகுல டாட்டூன்னு தெரிஞ்சோன்னா அர்ஜுனோட முகம் லைட்டா மாறுது. ஏன்னா மேகனாவோட முதுகுலயும் டாட்டூ இருக்கும். மேகனா இத்தனை நாள் கழிச்சு திடீர்னு வந்திருக்கா, ஏதாவது தப்பு பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதை போட்டோ எடுத்திருக்கியா காட்டுன்ற மாதிரி அந்த போட்டோ வாங்கி பாக்குறாரு. அச்சசலா மேகனா முதுகுல இருக்க டாட்டூ மாதிரியே தான் இருக்கு. ஆனா மேகனா எதுவுமே தெரியாத மாதிரி நார்மலா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சிவாவும் நான் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போறாரு. மேகனா இந்த விஷயத்த நீ தானே பண்ணன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி இவங்க ரொம்ப கூலா சொல்றாங்க. அப்படி பாவி நீ கொலகாரியான்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சிவாவும் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. அப்பன்னு பார்த்தா அர்ஜுனுக்கு போன் கால் வருது. இவருமே பேசுறதுக்காக எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. வசந்த் தான் கால் பண்ணிருக்காரு. மச்சான் நியூஸ்ல ஒரு பொண்ணு இறந்து போனதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணோட முதுகுல ஒரு டாட்டூ குத்தி இருக்குடா, உன் ஆளுக்கு ஒரு டாட்டூ குத்தி இருக்கோம்ல அதே மாதிரிதான் குத்தி இருக்கு, உன் ஆளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனது என் ஆளுக்கு இல்லடா, என் ஆளு தான் அந்த கொலையை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப போன்லாம் பேசிட்டு அர்ஜுனுமே வீட்டுக்குள்ள வராரு. அப்படி வந்து பார்க்கும்போது சிவாவை இவங்க சாவடிச்சு வச்சிருக்காங்க. அடிப்பாவி இவனை எதுக்காக சாவடிச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீ இல்லாத சமயம் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பார்த்தான், அதனால தான் சாவடிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இது சுத்த பொய். இவன் மூலியமா நம்ம மாட்ட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இவன் கதையை முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோக்கு புரிஞ்சிருது. எனக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அர்ஜுனும் சரின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவளை விட்டா நம்மளையே ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, இவ கதையை நம்ம முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு பாட்டில வச்சு இவங்க மண்டிலேயே ஒரு போடு போடுறாரு. இவங்க மயங்கிடுறாங்க. இவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் செக் பண்றாரு. நிறைய காசு இருக்கு, இதை எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்துடுறாரு. மாமா வரும்போது தான் மேகனா கண்முழிக்கிறாங்க. என்னம்மா நீ தான் 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கியாமே, காசை தான்ற மாதிரி கேக்குறாரு. 10 லட்சம் ரூபாய் என்ன, அதை விட அதிகமாவே என்கிட்ட காசு இருக்கு, அதெல்லாம் ஹீரோ தூக்கிட்டு போயிட்டான், அவனை புடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே போய் புடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. நீங்க தேடிலாம் அலைய தேவையில்ல, அவன் கிட்ட நான் ஒரு வாட்சை தந்திருக்கேன், அந்த வாட்ச் மூலியமாவே அவனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. இவ ரொம்ப உசாரா தான் அந்த வாட்சை தந்திருக்கா போல. இந்த சமயம் தான் வருண் இருக்காரு பாத்தீங்களா, அர்ஜுனை பார்த்து பாஸ்போர்ட்டை வாங்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா ரவுடிங்களா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறாரு. இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான், இவனை விடாதீங்கன்ற மாதிரி இந்த மாமா சொல்றாரு. ஆளுங்க லாக் பண்ணி கூட்டு போறாங்க. வாட்ச் மூலியமா ட்ராக் பண்ண முடியும்ன்றது அர்ஜுனுக்கு இப்பதான் தெரிய வருது. வாட்சை கலட்டி தூக்கி போடுறாரு. இந்த ஊரை விட்டே கிளம்பிடலாம் நினைக்கிறாரு. ஆனா வழியில செக்கிங் இருக்கு. செக்கிங்ல மாட்டினா பிரச்சனை, பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போயிடலாம் நினைக்கிறாரு. அதனால காரை திருப்பி பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஒரு ரூம் வேணும்னு கேக்குறாரு. பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. வருண் அப்படின்ற மாதிரி பேரை சொல்றாரு. சரின்ற மாதிரி காயத்ரி தான் இவருக்கு ரூமே தராங்க. இவருமே ரூம்குள்ள வந்துடுறாரு. ஸ்மோக் பண்ணலான்னு பார்த்தா இவர் வச்சிருந்த சிகரெட் எல்லாமே காலி ஆயிருது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. மேடம் ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா யாருமே போன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் எல்லாருமே சாப்பிடுற டைம்ல, அதனால தான் யாரும் போன் எடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி காயத்ரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. போய் தம்ம மட்டும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கீழே இருக்க பொட்டி கடைக்கு வந்துடுறாரு. தம்ம வாங்கி அடிச்சிட்டு இருக்காரு.
இவர் தம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அவகிட்ட இருந்து தூக்குன காசு எங்கடா அப்படின்ற மாதிரி மொட்டை கேக்குறாரு. ஈரவும் கையில இருக்க அந்த சிகரெட் பிராண்ட பாக்குறாரு. இது நம்மள காப்பாத்தோன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு லாரி இடிச்சிருது. இவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. என்ன அநியாயத்துக்கு இறந்து போயிட்டான்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஃப்ரெண்டுமே வந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. சிகரெட் பாக்கெட் கீழே விழுந்திருக்கிறத பாக்குறாரு. அவர் எப்பவுமே எடுக்கிற பிராண்ட் தான் எடுத்திருப்பாரு. இந்த பிராண்ட் என்ன காப்பாத்தோம், இந்த பிராண்ட் என்ன காப்பாத்தோம்னு சொன்னா அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி வசந்த் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. காயத்ரி நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அது எல்லாத்தையும் கட்டிலுக்கு அடியில ஒளிச்சு வச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. என்ன ஒருத்தர் வெயிட் பண்ண சொன்னாரு. 500 ரூபாய் தந்துட்டு போனாரு. 2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ண, அவர் வர மாதிரியே தெரியல, என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி விடுங்க, 500 ரூபாய் லாபம் தானே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நம்ம பையனை இன்னும் பெரிய ஸ்கூல்ல சேர்க்கலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இதுக்கே ஃபீஸ் கட்ட முடியல, இதை விட பெரிய ஸ்கூல் வேறியான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. எப்படியாவது மேனேஜ் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே காசு இருக்க நம்பிக்கையில பேசிட்டு இருக்காங்க. இப்ப காலையில கண் முழிச்சு இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரவுடி மாமா இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ் மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, கூட அந்த கேர்ள் ஃபிரெண்டான மேக்னாவும் வந்திருக்காங்க. 2 பேருமே போலீஸ் மாதிரி தான் பேசுறாங்க. எங்க அந்த சூட்கேஸ் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் எந்த ஒரு சூட்கேஸையும் எடுக்கலன்ற மாதிரிலாம் காயத்ரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மேக்னா இருக்காங்கல்ல, நாங்க ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், நீங்களே பாருங்கன்ற மாதிரி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இவங்க பேக் எடுத்துட்டு வெளியே வந்தாங்கல்ல, அதெல்லாம் தெளிவா அந்த கேமரால பதிவாயிருக்கும். போலீஸ்னு சொல்லி கேட்டாலும் காயத்ரி பேக்கை தர மாட்டாங்க. அதனால இவருமே ஆளுங்களெல்லாம் உள்ள வர வச்சிடுறாரு. நிறைய ரவுடிங்களை பார்த்தோன்னா காயத்ரி பயப்படுறாங்க. எடுத்து தந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேக் எல்லாம் எடுக்கிறதுக்காக போறாங்க. இந்த பாட்டிக்கு மறந்து போயிட்டோம் பாத்தீங்களா, கேஸ் ஆன் பண்ணதை மறந்து போயிட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் கேஸோட ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து வந்த கேங்ல இருக்க 2 பேர் இருக்காங்கல்ல, சிகரெட்டை பத்த வைக்கலாம் நினைக்கிறாங்க. அவசரப்பட்டு பத்த வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. அதுக்குள்ள அவங்க பத்த வச்சிடுறாங்க. இந்த இடமே பயங்கரமா பிளாஸ்ட் எல்லாம் ஆகுது. யாரும் இறந்துலாம் போயிருக்க மாட்டாங்க, காயப்பட்ட மாதிரி விழுந்துட்டு இருக்காங்க. ஆனா மேக்னா மட்டும் முதல்ல முழிச்சிடுறாங்க. பேக் இவங்க கையில மாட்டிருது. பேக் எடுத்துட்டு கிளம்பிடலான்ற மாதிரி ஒரு கார்ல பேக் எடுத்துட்டு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க வேகமா வந்துட்டு இருக்கும் போது வேற சைட்ல இருந்து ஒரு கார் வந்து இவங்க மேல இடிச்சிருது. வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, மாமா கேங்ல ஒரு மொட்டை இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அடிச்சு தூக்கி இருக்கான். இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டைலாம் போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் மேக்னாவோட கதையை முடிச்சிடறான். மேக்னா எடுத்துட்டு போக பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த காசெல்லாம் இப்ப இவனுக்கு கிடைச்சிருது. இவனுமே அந்த காசெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். வீட்டுல நடந்த எதுவுமே காயத்ரியோட ஹஸ்பண்டுக்கு தெரியாது. எப்பவுமே போல அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ரேடியோவை கேட்டுக்கிட்டே தான் வேலை பார்க்கறாரு. ரேடியோல ஒரு நியூஸை பத்தி சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு, சூட்கேஸ்குள்ள தான் அந்த பாடி இருந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஷானுவும் மேக்னாவும் சேர்ந்த மாதிரி புதைச்சு வச்சாங்கல்ல, அந்த பாடி தான் கிடைச்சிருக்கு போல. இப்ப சூட்கேஸ் அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்டோன்னே இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா வெயிட் பண்ணுன்ற மாதிரி ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, அவர் வரும்போது சூட்கேஸோட வந்திருப்பாரு, போகும்போது சூட்கேஸ் இல்லாம தான் போயிருப்பாரு. சூட்கேஸை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கார் டிக்கியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவர் கொண்டு வந்த சூட்கேஸ் இங்கே தான் இருக்கு. சரி ஓபன் பண்ணி பாப்போன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் டாக்ஸில வந்தது வேற யாரும் கிடையாது, அர்ஜுனோட ஃப்ரெண்டான வருண் தான் வந்திருப்பாரு. அர்ஜுனை பாக்குறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, இவர் டாக்ஸில தான் வந்திருப்பாரு. பிரதர் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்ற மாதிரி தான் அர்ஜுனை பாக்குறதுக்காக மேல போயிருப்பாரு. ஆனா ஆளுங்க லாக் பண்ணிருப்பாங்க, அதனால தான் திரும்பி வந்திருக்க மாட்டாரு. காயத்ரி கிட்ட இருந்த காசு போயிருச்சுனாலும் இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது கடவுளா பார்த்து தருவார்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி கடவுள் தந்துட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. சிலிண்டர் வெடிச்சதுல காயத்ரியும் ஃபேமிலியும் இறந்துலாம் போயிருக்க மாட்டாங்க. எல்லாருமே அங்க தப்பிக்க தான் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு பெருசா காட்ட மாட்டாங்க. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.